வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இடமாற்ற கொள்கையில் ஏற்படவுள்ள மாற்றம். பாடசாலைகளில் பணமரவிட்டால் அறிவிக்கவும் பிரதமர் அதிரடி. 5 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. நடுக்கடலில் மிதந்த இலங்கை படகு மீட்பு. மிகப்பெரிய இரவு நேர களியாட்ட விடுதியின் மீது தாக்குதல். ஆசிரியர் ஒருவரின் மோசமான செயல், வைத்தியசாலையில் ஆசிரியை. இனி விரிவான செய்திகள். தற்போதுள்ள ஆசிரியர் இடமாற்ற கொள்கைகளுக்கு அமைய மாகாண பாடசாலைகளில் இருந்து தேசிய பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் இடமாற்றம் பெற்றுக்கொள்ள 21 கடிதங்களை பரிமாற்றம் செய்ய வேண்டிய நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தினை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தேசிய ஆசிரியர் இடமாற்ற கொள்கைகளை விரைவாக மறுசீரமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். யாழில் தவறான முடிவெடுத்து பாடசாலை மாணவன் உயிர் மாய்ப்பு. யாழில் தவறான முடிவெடுத்து அத்துடன் தற்போது வழிமுறைக்கமைய சில மாகாண பாடசாலைகள் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக தேசிய பாடசாலைகளில் இருந்து ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வது சிக்கலாக மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். 10 வருடங்களாக ஒரே பாடசாலையில் சேவை புரியும் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதற்கான செயல்முறையும் இதனூடாக மாற்றம் செய்யப்படும் எனவும் மதுர செனவிரத்ன தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்களுக்கு தங்களுடைய வீடுகளிலிருந்து அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய வகையில் புதிய ஆசிரியர் இடமாற்ற முறைமை உருவாக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இதேவேளை அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணிபுரியும் இடம் தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்படும் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்படும் வேளை அது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்தாததாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாக பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படவுள்ள கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல், மனித வளங்களை மேம்படுத்துதல், உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை நடாத்துதல் ஆகியவை அடங்கும் என்று பிரதமர் விளக்கியுள்ளார். இதேவேளை பாடசாலைகளில் இடம்பெறும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோர்களிடம் இருந்து பணம் அறவிடக்கூடாது என நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜயசுந்தரவினால் கடந்த ஆண்டு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளது. 2025ஆம் ஆண்டளவில் இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 3 மில்லியனாக உயர்த்துவதே இலங்கை சுற்றுலா பணியகத்தின் நோக்கமாகும். இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் முக்கிய வருமான ஆதாரமான சுற்றுலாத்துறை தற்போது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டி வருகிறது. 2024ஆம் ஆண்டில் 2 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் இலக்கு எதிர்பார்த்தபடி அடையப்பட்டது. அந்த துறையில் நம்பிக்கையை மேலும் தூண்டும் வகையில் 2025ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை விசேட அம்சமாகும். 2025 ஜனவரி 1 முதல் மார்ச் 5 வரை 5,30,746 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளான 84,476 பேர் அயல் நாடான இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளனர். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் 2வது பெரிய குழு ரஷ்யாவில் இருந்து வருகை தந்துள்ளதுடன் 70,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அதில் அடங்கியுள்ளனர். 3வது பெரிய குழுவாக 50,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து வருகை தந்துள்ளனர். மேலும் ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் கணிசமான எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் மார்ச் மாதத்தின் முதல் 5 நாட்களில் மட்டும் வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 37,768 ஆகும்.
தமிழகத்தில் இலங்கை படகு ஒன்றை இந்திய கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் மீட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பெரியதாளை பகுதியில் நடுக்கடலில் இலங்கை பைபர் படகு ஒன்று கவிழ்ந்த நிலையில் நேற்று மிதந்துள்ளது. அப்பகுதிக்கு சென்ற மீனவர்கள் அந்த படகை மீட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்தனர். 30 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான அந்த படகில் இலங்கை அரசின் முத்திரை காணப்பட்டதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த தகவலின் பேரில் தட்டார்மடம் போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த படகை ஆய்வு செய்தனர். இந்த படகு சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிரிபத்கொட பகுதியில் உள்ள மிகப்பெரிய இரவு நேர களியாட்ட விடுதியின் மீது இன்று அதிகாலை ஒரு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வாள்கள் மற்றும் பொல்லுகளை ஏந்திய 7 பேர் கொண்ட குழு ஒன்று வந்து இரவு விடுதியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். அங்கு பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா அமைப்புகளையும் அழித்து தங்கள் உபகரணங்களை அகற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதல் நடத்திய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. அதற்கமைய அவர்களை கைது செய்வதற்கான விசாரணை நடைபெற்று வருகின்றது. எம்பிலிப்பட்டிய கல்வி வலயத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் நேற்று பெண் ஆசிரியர் ஒருவரை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மொனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சதுரி கங்கானி இன்று நாடாளுமன்ற அமர்வில் கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த தாக்குதல் பாடசாலை பெண் அதிபரின் முன்னிலையில் நடந்ததாகவும் தாக்கப்பட்ட ஆசிரியை தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த சம்பவம் இன்று காலை தமக்கு தெரிய வந்ததாகவும் இந்த தாக்குதல் தொடர்பாக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கல்வி அமைச்சருக்கு அறிவிக்கப்படும் என்றும் அதன் முன்னேற்றம் குறித்து இன்றைக்குள் முன்வைக்கப்படும் என்றும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். இடமாற்ற கொள்கையில் ஏற்படவுள்ள மாற்றம். பாடசாலைகளில் பணமரவிட்டால் அறிவிக்கவும் பிரதமர் அதிரடி. 5 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை. நடுக்கடலில் மிதந்த இலங்கை படகு மீட்பு. மிகப்பெரிய இரவு நேர களியாட்ட விடுதியின் மீது தாக்குதல். ஆசிரியர் ஒருவரின் மோசமான செயல், வைத்தியசாலையில் ஆசிரியை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.